பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அர்ஜுன் சொன்னதுனாலதான் மித்து பர்த்டே ஃபங்க்ஷன் போறோம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி என்னை இங்க கூப்பிட்டு வந்தாளா? வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஹாய் வைஷ்ணவி. நீயா? எஸ், நானே தான். என்ன வைஷ்ணவி, நீங்க என்ன எதிர்பார்க்கலையா என்ன? அண்ட் ஆஃப்கோர்ஸ் நானுமே உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. பட் நான் உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஆனா அது இன்னைக்கே நடக்கும்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. ஹே, இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. தயவு செஞ்சு வழிய விடுறியா? அட என்னம்மா நீ? உனக்கு வேணும்னா என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கே. அது எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் போலாம். ஹே, இங்க பாரு, உன்னை பார்க்க எனக்கு இரிட்டேட் ஆகுது. தயவு செஞ்சு வழிய விடு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது? அது சரி, பார்க்க பாவமா இருக்கியே, உனக்கு நல்லது பண்ணலாமேன்னு வந்தேன். நீ ரொம்ப பேசுற. என்ன அப்படி பார்க்குற? இங்கே பாரு, நான் உனக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஆக்சுவலாக நீ அர்ஜுனை எதுக்காக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்பவும் சொல்கிறேன், அவன்லாம் ஆம்பளையே கிடையாது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவன் சொத்து சுகத்தை வேணும்னா நீ அனுபவிக்கலாம். ஆனால் அவனை என்னடி சொன்ன? ஓ ஹீ, ஹவு டார் நீ மேலே கை வச்சிருப்ப? அடச்சே, வாய மூடு. இன்னும் ஒரு வார்த்தை என் அர்ஜுனை பத்தி நீ தப்பா பேசின, உன்னை கொலை பண்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்டி. வாட்? ஹே, உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்தல, என்ன சொல்லணும்? இப்போ கூட உன் வாழ்க்கை அந்த அர்ஜுனால வீணாக போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஈகோ, என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு உன்ன மாதிரி ஒருத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த அர்ஜுனை போய் நம்பினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், உன் வாழ்க்கை கெட்டு குட்டி சுவராக போயிடும். பரவாயில்லையா? ஓ எச்சி, வாய மூடு. சின்ன ஒரு வார்த்தை நீ அர்ஜுனை பற்றி தப்பாக பேசுகிற வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன். என்னடி தெரியும் உனக்கு அர்ஜுனை பற்றி? என்ன தெரியும் அவரை பற்றி உனக்கு? என்னடி தெரியும்? என்ன தெரியும்? அது சரி, சொன்ன மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் காதல்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் எங்கே தெரியும் அர்ஜுன் உன்னை எப்படி விரும்பினார்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கெல்லாம் அர்ஜுன் பேரை சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் கூட தகுதியே இல்லடி. ஏன்னா இந்த உலகத்திலே கேடு கெட்ட ஒரு பொண்ணுன்னா அது நீயா தாண்டி இருப்பேன், நீயா மட்டும்தான் இருப்ப. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை. ஒருத்தரை பழி வாங்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கீழ்த்தனமாக நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்திருக்கேன். உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை. சி, நீலாம் ஒரு பொண்ணா? எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உன்னால் இந்த சொசைட்டியில் நடமாட முடியுது? உன்னெல்லாம் பார்க்க பற்றிக்கிட்டு வருது. நீலாம் அர்ஜுனை பற்றி தப்பாக பேசுறியா நீ? உனக்கு என்னடி தெரியும் அவரை பற்றி? என்ன தெரியும் உனக்கு? இன்னொரு தடவை எனக்கு நிறைய அர்ஜுனை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசு, அதுக்கப்புறம் தெரியும்டி இந்த பைஷு யாருன்னு. சின்னடி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்க, சும்மா வார்த்தைக்கு வார்த்தை ஓ அர்ஜுன் ரொம்ப தான் அப்படியே உரிமையை நிலைநாட்டுற. என்னடி உங்க ரெண்டு பேருக்குள்ளார இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? என்ன ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சு தானே இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, உங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற கல்யாணமும் ஸ்டாப் ஆக போகுதாமே. அதுவும் இவ்வளோ நேரம் நீ ஓ அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருந்தவனே அவன் வாயால் சொல்லிட்டானாமே. அது சரி, அவன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறேன்னு சொன்னப்பே அவனுக்காக இப்படி வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிற. இதுல உங்க கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா உன்னால கையிலே பிடிக்க முடியாதுடி. ஹே, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இது மட்டும் இல்லடி, எவனோ ஒருத்தவன் அவன் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிட்டுங்கிறதுனாலதான் உன்கிட்ட அவன் இந்த மாதிரிலாம் நடந்து பொண்ணை கலட்டி விட்டுருக்கானோ எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, உன் காதல் மேல சந்தேகப்பட்டு அவன் பொண்ணை கலட்டி விட்டு இந்த கல்யாணத்திலே நிறுத்தலாம் அளவுக்கு உன்கிட்ட பேசியிருக்கான். அவனுக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்? எனக்கும் அர்ஜுனுக்குள்ளார நடந்துட்டு இருக்க பிரச்சனை எப்படி இவளுக்கு தெரியும்?
எதுவுமே புரியல. என்னடி என்ன யோசிக்கிற? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா? அதெல்லாம் அப்படித்தான். எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்காத. எவனோ ஒருத்தவன் அவன் தங்கச்சிக்கு ஏதோ ஒன்று ஆனதுனால ஒன்ன கலட்டி விட யோசிச்சானா அந்த முட்டாள். அவனை மாதிரி பொறுத்தவன் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு அதை பத்தி யோசி. ஆமாண்டி, ஆமா. சொன்ன மாதிரி புரு கேடு கிட்டவ கிட்ட நான் ஏமாந்து நின்னல, நான் முட்டாள் தாண்டி. நீயா? வா வா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. வா வா. அடச்சி வாய மூடு. சொன்ன மாதிரி ஜென்மத்தெல்லாம் கண்ணால பாக்குறது கூட பாவம் தாண்டி. வைஷு, இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் இடையில நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இவ 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 மட்டும்தான் வைஷு. அர்ஜுன், என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. ஆமா வைஷு, ஆமா. அப்போலேந்து உனக்கும் எனக்கும் இடையில நந்தி மாதிரி நின்னுகிட்டு இருந்தவ இவதான், இவ மட்டும்தான் வைஷு. காலேஜ் டேஸ்ல உண்மையாவே நான் மனசார விரும்பினது எனக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினவளதான். நான் பொண்ணதான் வைஷு பார்க்காமலே லவ் பண்ண. ஆனா இவதான் கேவல என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இடையில பூந்து எல்லாத்தையும் இவ பண்ணின மாதிரி ஆக்ட் பண்ணி சின்னமோ நடந்துருச்சு. அப்பதான் சனிய என்ன புடிச்சதுன்னு பார்த்தா இப்போ நீ நானும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இவதான் வைஷு. அர்ஜுன், என்ன சொல்றீங்க அர்ஜுன்? எனக்கு எதுவுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா வைஷு, ஆமா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, வாயமுடு. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. எப்படி எப்படி இப்படி மட்டமான விஷயத்த உன்னால மட்டும் பண்ண முடியுது? இல்ல எதுக்கு இந்த பூமியில உயிரோட இருக்க? செத்து தொலைய வேண்டியதானே? ஏண்டி, எவ்வளவு கஷ்டத்தை அர்ஜுனுக்கு நீ கொடுப்ப? எவ்வளவு கஷ்டத்தை கொடுப்ப? அவரு பொண்ணு விரும்புனதை விட வேற என்னடி பாவம் செஞ்சாரு? என்ன பாவம் செஞ்சாரு? அர்ஜுன் உன்னை விரும்புறாரு, உன் கூட சந்தோஷமா இருப்பாருன்னு மட்டும் தாண்டி உயிருக்கு உயிரா காதலிச்சு அவரை விட்டு நான் விலகியே போனேன். ஆனா நீ அர்ஜுனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டடி. அது மட்டும் இல்லடி, இவ்வளவு வருஷமா அர்ஜுன் உன்னை மனசார விரும்பியிருப்பாரு நான் நினைச்சேன்டி. ஆனா இல்லடி, அவர் விரும்பினது எல்லாமே அவருக்காக காலேஜ் டேஸ்ல பார்த்து பார்த்து பண்ணினவங்கள தானே எனக்கு இப்போ தாண்டி புரிஞ்சது. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோடி. அர்ஜுனை நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினியோ இத்தனை வருஷம், அதுக்கு எல்லாத்துக்கும் நீ சத்தியமா அனுபவிப்படி. அது மட்டும் இல்ல, அர்ஜுன் இத்தனை வருஷம் உண்மையான காதல் கிடைக்காம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. இதுக்கப்புறம் அர்ஜுனை நான் சந்தோஷமா மட்டும் தாண்டி வச்சிருப்பேன். இன்னொரு தடவை எங்க லைஃப்குள்ளார நீ வந்த, சத்தியமா அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாளா இருக்கும் இந்த பூமியில. ஏய், சின்ன ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நீ நின்ன, அவ்வளோதான். சத்தியமா சொல்றான், நீ தான் நான் கொலகாரியாவே மாறிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இந்த சட்டத்தை மட்டும் இல்லடி, எங்க லைஃபை விட்டே ஓடிடு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏய், வைஷு சொல்றது உனக்கு காதுல விழல. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அனிதா. இன்னொரு டைம் எங்க லைஃப்குள்ளார நீ இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைச்ச, சத்தியமா இந்த அர்ஜுனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். ஓட்ரி, முதல்ல இங்க இருந்து ஓட்ரி. இதெல்லாம் இது அனிதாவோட பிளானா? இவ எதுக்காக அர்ஜுனை இப்படி மேல மேல கஷ்டப்படுத்திட்டே இருக்கானே தெரியல. ஐயோ, இது எதுவுமே தெரியாம அர்ஜுனை நான் வேற நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். கடவுளே. வைஷு, அர்ஜுன், வைஷு நீ என்ன மன்னிச்சிட்டியா? அர்ஜுன் சாரி. அர்ஜுன் சாரி, ரொம்ப நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி அர்ஜுன், சாரி. சச்சா, அப்படிலாம் இல்லடி. நான் தாண்டி உன்னோட உண்மையான காதல புரிஞ்சுக்காம உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். சாரிடி வைஷு, என்ன மன்னிச்சிடுறி. சாரி. உண்மையாவே எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? நீ உண்மையாவே என்ன மன்னிச்சிட்டியாடி? ஆமா அர்ஜுன், நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அர்ஜுன். இதுக்கு மேல சத்தியமா உங்களை நான் கஷ்டப்படவே விட மாட்டேன் அர்ஜுன். சாரி அர்ஜுன், சாரி ரொம்ப. ஏற்கனவே நீங்க நிறைய கஷ்டத்துல இருந்திருப்பீங்க, நான் வேற உங்களை அதிகமா கஷ்டப்படுத்திட்டேன். சாரி அர்ஜுன், சாரி.
பாப்ஸ், நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளவு சாரி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தாண்டி உன்னோட காதலை புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணிட்டேன். சாரிடி, என்ன மன்னிச்சிடு. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் டி, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சொன்ன மாதிரி ஒருத்திய இவ்வளவு வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன்டி. ஆனா இதுக்கப்புறம் சத்தியமா முடியாதுடி வைஷு. ஐ லவ் யூ டி, லவ் யூ சோ மச். இது வரைக்கும் நம்ம நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாண்டி. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமா வைஷு? ஐ லவ் யூ டி. என்னையும் என் காதலையும் அக்செப்ட் பண்ணிப்பியா? கண்டிப்பா அர்ஜுன். என்னாலையும் நீங்க இல்லாத ஒரு லைஃபை சத்தியமா நினைச்சு பார்க்க முடியாது அர்ஜுன். கண்டிப்பா உங்களையும் உங்க காதலையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அர்ஜுன். லவ் யூ so much அர்ஜுன். லவ் யூ so much. அர்ஜுன், என்ன பண்றீங்க நீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வைஷு. ஆக்சுவலா இது வரைக்கும் நீ என்ன அந்த அளவுக்கு தகட்ட நிறைய லவ் பண்ணிருக்கடி, அதுவும் எனக்கே தெரியாம. ஆனா உன் அர்ஜுன் இனிமே உனக்கு தெரிஞ்சே உன்னை எப்படி லவ் பண்ண போறேன்னு மட்டும் பாருடி. ஐ லவ் யூ டி வைஷு, லவ் யூ சோ மச் டி. லவ் யூ டு அர்ஜுன். வைஷு சாரி டி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்டி. ஆனா என்ன நம்புடி, இதுக்கப்புறம் சத்தியமா நீ கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்டி. சாரிடி ரொம்ப. அர்ஜுன், சின்ன அர்ஜுன், இதெல்லாம் நீங்க தானே சொன்னீங்க இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடலான்னு. நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அர்ஜுன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த லைஃப்குள்ளார நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்க போறோம். அதனால நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுங்க அர்ஜுன். ஐ லவ் யூ அர்ஜுன், லவ் யூ so much. மனக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவளே. கண்ணு மூடி கண்ட கனவே, பல சென்மம் தாண்டி வந்த உறவே. பாப்ஸ், உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி. இப்ப என்ன செத்து போ சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன்டி. அர்ஜுன், என்ன பேசுறீங்க நீங்க? இவ்வளவு வருஷம் நான் மிஸ் பண்ணின எல்லாத்தையும் இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என்ன அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசுற மாதிரி இருந்தா நான் மறுபடியும் கோவமாவே இருக்கேன். போங்க. ஐஷு சாரி டி, என் பாப்ஸ் இல்ல. சாரி. அது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேனா, அதனால தாண்டி. சாரி டி, சாரி. ஐஷு, பண்ண மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. லைஃப்ல நம்ம படுற எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு நாள் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது தாண்டி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு வருஷம் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஆனா அது எல்லாம் என் வைஷுக்காக மட்டும்தான், என் வைஷு என் லைஃப்ல வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஐ லவ் யூ so much வைஷு. அர்ஜுன், என்னடி இப்படிலாம் பண்ற? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு ஹக் கிஸோட நிறுத்திடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ இப்படிலாம் பண்றத பார்த்தா என் மைண்ட்ல என்னென்னமோ தோணுதுடி. இப்படிலாம் பண்ணாத. தோணும். உங்களை அடி வாங்க போறீங்க. அர்ஜுன், நான் ஒன்று சொல்லவா? உங்க மேல நான் ரொம்ப கோவத்துல தான் வந்தேன். அது என்னமோ தெரியல அர்ஜுன், எப்பவுமே உங்க முகத்தை பார்த்தாவே என் கோவம் எல்லாமே போயிடும். இன்றைக்கும் அப்படி தான். உங்கள் முகத்தை பார்த்தா அடுத்த செகண்டே என் கோவம் எல்லாமே போயிட்டு, அதுக்கப்புறமும் அங்கே நான் என்ன கண்டிப்பாக நான் கோவப்படலைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தான் அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டேன். சாரி அர்ஜுன், சாரி. எனக்கு தெரியாதா என் பாப்ஸை பற்றி? நீ என்னதான் என் மேலே கோவத்தில் பேசினாலும் உன் கண்ணில் எனக்கான காதல் பொங்கி வழிகிறது எப்பவுமே நான் பார்த்துருக்கேன்டி. எனக்கு நல்லாவே தெரியும் நீ சும்மா ஃபீம்புக்கு தான் என் மேலே கோவமாக இருக்கேன்னு. சரிடி, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பின்ன எதுக்கு அதே பற்றி பேசிட்டு நம்ம இனிமே புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? ஐ லவ் யூ டி வைஷு. லவ் யூ டு அர்ஜுன். போதும். எபிசோட்ல முக்காவாசி நேரம் உங்களுக்கே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எங்க பார்ட்ட வேற காட்டணும். அதனால உங்க சீனை இதோட முடிச்சுக்கலாமா? ஆதி, ஏன்டா நீ வேற? நாங்களே இப்பதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது உனக்கு பொறுக்கல, அதுக்குள்ள வந்துட்டேன். எதே கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கீங்களா? டே, 2 எபிசோட நீங்க தாண்டா பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 100வது எபிசோடு. ஸோ இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் எபிசோட்ல இருக்குமான்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினதை நம்ம ஃபுல்லா கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் கொடுக்கணும்லடா. அதனால அட்மின் இன்னைக்கு ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண போறாங்க. அதுக்கு வேற டைம் ஆகுது. ஸோ நம்ம இப்ப கிளம்பலாமா? அதுவும் சரிதான். சரிடா, அது கிளம்பலாம். மித்ரா, தேங்க்யூ சோ மச் எனக்காக வைஷு இங்க நீங்க கூப்பிட்டு வந்ததுக்கு. இட்ஸ் ஓகே அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? எனக்கு நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்தா அதுவே போதும். அப்புறம் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ்.
தேங்க்ஸ் மித்து. அப்புறம் நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. சரி ஓகே, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். அர்ஜுன், ஆமாண்டா, உங்க லவ்ஸ நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. ஜானு வேற நிறைய வாட்டி கால் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாமா? சரிடா ஆதி பேசாம மித்ராவையும் வைஷுவையும் நம்மளே வீட்டுல டிராப் பண்ணிட்டா என்ன? ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க கேப் புக் பண்ணி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. பேசாம நம்மளே டிராப் பண்ணிடலாமா? சூப்பர் ஐடியா அர்ஜுன். நீ வைஷுவை கூப்பிட்டுட்டு போ, நான் மித்துவை கூப்பிட்டு வரேன். என்ன மித்து பாப்பா, ஓகேவா? சின்னியா பண்ற கட்சி இடு முதல்ல. அது சரி ஆதி, நீ எதுக்கு பிளான் பண்ணிருக்கேன்னு நல்லாவே புரியுது. சரி ஓகேடா, டைம் ஆகுது. நானும் வைஷுவும் போறோம், நீங்களும் வாங்க. தெரியுதுலடா, பின்ன என்னடா மூணு கிளம்பு. பாப்ஸ் போலாமா? போலாம் அர்ஜுன். மித்து பார்த்து பத்திரமா வா, சரியா? அது சார், நாங்க கிளம்புறோம், பாய். கட்சி சிடிச்சா முதல்ல. சரிடி, நீ போ, நான் வரேன். என்ன மித்து பாப்பா, போலாமா? வரலன்னு சொன்னா விடவா போற? போல முதல்ல கட்சிடு. அது எப்படி நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ சொல்ற? இதுதான் மித்துக்குட்டி, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி சரி, ஓகே ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாம். ஐ லவ் யூ மனைவி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஜோ சாய முதல்ல, டைம் ஆகுது. சரிடி, வா போலாம். வைஷு, ஈவினிங் 5 o'clock ரெடி ஆயிடுறி, அப்பதான் நம்ம ஹோம் போறதுக்கு கரெக்டா இருக்கும். மித்து, இதோட நீ 100 டைம் சொல்லிட்டடி. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், பாத்துக்கோ. நான் தான் சொல்றேன்லடி, 5 o'clock நம்ம ஷார்ப்பா இங்க இருந்து கிளம்பிடலான்னு. பின்ன என்ன? ஐயோ சில்லடி வைஷு, உனக்கே நல்லா தெரியும்ல. வருஷம் வருஷம் ஹோமோட அனிவர்சரி லீவ் டேஸ்ல வரும். அப்படி இல்லைன்னா நான் லீவ் போட்டுருவேன். ஆனா இந்த வருஷம் லீவ் போட முடியாத சிச்சுவேஷன், பிகாஸ் ப்ராஜெக்ட் டெட்லைன்ல இருக்கு. அதனால தாண்டி சீக்கிரமா போகணும்ல. மதர் வேற அங்க நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, அதோட பசங்களாம் வேற வெயிட் பண்ணுவாங்க. அதனால தாண்டி வைஷு. மித்து டார்லிங், எனக்கு புரியுது. சரி ஓகே, சீக்கிரமா ஒர்க் முடிச்சுட்டு 5 o'clock ஷார்ப்பா இங்க இருந்து கிளம்பிடலாம். ஓகே சரிடி, அப்ப சீக்கிரம் வா, போய் ஒர்க்க சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிடி, வா போலாம். வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? வரல பாரு, திமிரு பிடிச்சவன். வரட்டும், இன்னைக்கு வந்தோன்னு அவளுக்கு இருக்கு. அப்பா, மேடம் வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணுது. என்னடி நீ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, கூப்பிட்டு விட்டாலும் உடனே வரல. அப்படி என்ன மேடம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? யோ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, பிஸியா இருக்கும்போது என்ன கூப்பிடாதேன்னு. ஃபோன் பண்ணி எடுக்கலனா நான் பிஸியா இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நான் டீம் மீட்டிங்ல இருந்தேன், அதனாலதான். அம்மா எதுக்கு வர சொன்னேன்? அச்சோ, மித்து பாப்பா ரொம்ப பிஸியா இருந்தீங்களா? சாரி, அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா, அதனாலதான் மாமோன அர்ஜென்டா வர சொன்னேன். ஐயோ கடவுளே, யோ உனக்கு என்கிட்ட தள்ளி நின்னு உனக்கு பேச தெரியாதா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு இப்படி வந்து பொறுத்துக்கிட்டே நிக்கிற? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல மித்துக்குட்டி. ஐயோ சரி ஓகே, எதுக்கு என்ன வர சொன்னா? ஐயோ ஆமால, எதுக்கு உன்னை வர சொன்னேன்? உன்னை பார்த்தாவே இப்படி தாண்டி நான் சொல்ல வர எல்லாத்தையுமே மறந்துடுறேன். எதுக்கு உன்னை வர சொன்ன? அது ஒண்ணு இல்ல மித்துக்குட்டி, ஈவினிங் ரெடி ஆயிடு, நீ நானும் கொஞ்சம் வெளில போறோம். ஓகே? என்னது ஈவினிங்கா? ஆமா, ஈவினிங் தான். இங்க பாரு, ஈவினிங்லாம் கண்டிப்பா என்னால முடியாது. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நானே 5 o'clock பெர்மிஷன் போட்டிருக்கேன், அதனால நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன். ஈவினிங்லாம் என்னால கண்டிப்பா வர முடியாது. சோ எங்க போணுமோ நீ மட்டும் தனியா போய்க்கோ. ஓகே? என்னது 5 o'clock பெர்மிஷன் போட்டு வெளில போறியா? அப்படி எங்கடி போற? மித்துக்குட்டி ப்ளீஸ் என் கூட இன்னைக்கு வாடி, அத நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே? என்னது நாளைக்கு பாத்துக்கலாமா? எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டே, அதனால கண்டிப்பா என்னால உங்க கூட எல்லாம் வர முடியாது. அதனால நீ எங்க போணுமோ அங்க தனியாவே போய்க்கோ, சரியா? ஐயோ கால் வந்துட்டா. மித்துக்குட்டி, எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் வருதுடி, நான் போய் பேசணும்டி. ப்ளீஸ் மித்துக்குட்டி, நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ அப்புறமே போய்க்கலாம்டி. ப்ளீஸ் டி, ஈவினிங் ரெடியா இரு, நம்ம 2 பேர் போலாம். ஓகே? இங்க பாரு, சின்னால வர முடியாது ஈவினிங், எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ கடவுளே, சிவன சொல்ல கேட்காம அவன் பாட்டுக்கு போன் அட்டெண்ட் பண்ணி பேச போயிட்டான். ஐயோ இப்போ என்ன பண்றது? ஐயோ போலாமா? என்ன போலாமாவா? மித்து வெளியேறியா நீ? டைம் 4:30 தாண்டி ஆகுது. 5 o'clock தானே போறதா சொல்லியிருந்தோம். 5 o'clock-க்கு இன்னும் half an hour இருக்குடி. ஐயோ வைஷு இல்லடி, உனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு ஹோம்ல அனிவர்சரி இருக்குன்னு. அந்த கிட்ல வேற வெளியில போகணும் வான்னு சொல்லி ஈவினிங் என்ன ரெடியா இருக்க சொன்னாண்டி. அவன் வந்தானா எனக்கு எப்படியாச்சும் கூப்பிட்டு போயிருவாண்டி. நான் ஹோம்க்கு போயே ஆகணும்டி, அதனால தாண்டி சீக்கிரமா கிளம்பியிருக்கேன். ப்ளீஸ் டி பாடி, நம்ம இப்பவே கிளம்பிடலாம். வைஷு என்னடி யோசிக்கிற? ஒர்க் ஏதாச்சும் முடிக்கலையா என்ன? ஐயோ இல்ல மித்து, அர்ஜுன் கொஞ்சம் வெளியில போயிருக்காருடி. வந்தோன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு நினைச்சேன். அவர் இன்னும் 10 minutesல வந்துருவேன்னு சொன்னாரு. அதான் ஒரு 10 minutes மட்டும் வெயிட் பண்ணியாடி. அர்ஜுன் வந்தோன்னா கிளம்பிடலாம். என்னடி சொல்ற, இன்னும் 10 minutes-ஆ? ஐயோ நான் மட்டும் இங்க இருந்தனா கண்டிப்பா அந்த ஹிட்ல கண்ணில் பட்டுருவேன். அதுக்கப்புறம் அவன் எங்க கூப்பிடறானோ அங்க போய் தான் ஆகணும். வைஷு பேசாம ஒன்று பண்ணலாமா? நான் முன்னாடி ஹோம்க்கு போறேன், நீ பின்னாடி வரியா?
மித்து என்னடி சொல்ற? தனியா எப்படி நீ போவ? மித்து, நீ ஆதி சாருக்கு ரொம்ப ஓவரா பயப்படுறேன்னு தோணுதுடி. ஆதி சார் கிட்ட வர முடியாது, நான் ஹோம்க்கு போறேன்னு சொல்லிடி, அவரே புரிஞ்சுப்பாரு. யாரு அவனா? சப்பா வைஷு, அவன் எத்தனை வாட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணி அவன் கூட வெளியில கூப்பிட்டு போயிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு என்னால கண்டிப்பா அவன் கூட போக முடியாதுடி. வைஷு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வைஷு, நான் முன்னாடி போறேன், நீ அர்ஜுனை பார்த்துட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு நீ பின்னாடி வா, ஓகேவா? என்னமோ போடி. சரிடி, பார்த்து பத்திரமா போ. நான் அர்ஜுன் வந்தோன்னா அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன், ஓகே? சரிடி வைஷு, மதர் வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க, அதோட திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும்டி. டைம் கரெக்டா இருக்கும். சரி ஓகேடி, நான் கிளம்புறேன், பாய். மித்து இருக்காளே, ஆதி சாருக்கு பயந்து எப்படி ஓடுறா? இருந்தாலும் ஆதி சார் கொஞ்சம் ஓவரா தான் போறாரு. எப்பவுமே இப்படிதான். அவகிட்ட அவ வரலன்னு சொன்னாலும் வம்படியா பிடிச்சி கூட இழுத்துட்டு போறாரு. அதனாலதான் அவ எப்படி அவர் கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தப்பிச்சு ஓடுறா. சரி ஓகே, அர்ஜுன் வந்தோன்னே நம்மளும் சொல்லிட்டு சீக்கிரம் ஹோம்க்கு கிளம்பலாம். ஐயோ, ஆதி சாரா? மித்து எங்கன்னு கேட்க போறாரோ? வைஷு உங்களை தான் கூப்பிடுறேன். வைஷு, மித்ரா எங்க? இல்ல சார், அது வந்து வைஷு, மித்ரா எங்கன்னு கேட்டேன். எங்க அவ? இல்லாதி சார், அது மித்து வளர்ந்த ஹோம்ல இன்னைக்கு ஆனிவர்சரி. எப்போவுமே ஹோம் ஆனிவர்சரி அப்போ அவள் லீவ் போட்டுருவா. இந்த வாட்டி ப்ராஜெக்ட் டெட்லைனில் இருக்கிறதுனால லீவ் போட முடியலன்னு பெர்மிஷன் போட்டுட்டு கிளம்பிட்டா சார். அது நீங்கள் எங்கேயோ வெளியில் கூப்பிட்டுருந்தீங்களா? உங்கள் கூட வந்தால் ஆனிவர்சரியை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயத்தில் தான் சார் அவன் முன்னாடியே போயிட்டா. ஓ, இட்ஸ் ஓகே வைஷ்ணவி, நோ ப்ராப்ளம். மித்ரா என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதான். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, ஆதி சாரை பார்க்கறதுக்கும் பாவமா இருக்கு, மித்துவம் பார்க்கறதுக்கும் பாவமா இருக்கு. நான் யாரு பக்கம் தான் நிற்கிறது? ஐயோ, அர்ஜுன் வேற இன்னும் காணும். அவர் வந்தார்னா அவரை பார்த்துட்டு விஷயத்த சொல்லிட்டு நம்மள ஹோம்க்கு கிளம்பலான்னு பார்த்தா அவரை இன்னும் காணுமே. ஐயோ மதர், சாரி சாரி சாரி, வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா தான் மதர் கிளம்பினேன், ஆனா வர வழியில செம்ம டிராஃபிக், அதனாலதான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாரி மதர். மித்ரா, நம்ம ஒரு டிராஃபிக்கை பத்தி எனக்கு தெரியாதா? இப்போ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? ஐயோ இல்ல மதர், உங்களுக்கே நல்லா தெரியும்ல, ஹோம் ஆனிவர்சரி அப்போ நான் ஹோம்ல தான் ஃபுல் டே இருப்பேன்னு. ஆனா இந்த வருஷம் லீவ் போட முடியாத சிச்சுவேஷன், அதனாலதான் அட்லீஸ்ட் சீக்கிரமா வச்சு வரலான்னு நான் நினைச்சேன். பட் வர வழியில செம்ம டிராஃபிக் மதர், அதனாலதான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஐயோ மித்ரா, இட்ஸ் ஓகேடா, பொண்ணுல சரியா? அதான் இப்போ வந்துட்டல, பின்ன என்ன? அதோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இன்னும் டைம் நிறைய இருக்கு. அப்பா தேங்க் காட் மதர், நான் கூட எங்கடா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டோம்னு நினைச்சேன். நல்ல வேலை இன்னும் ஸ்டார்ட் ஆகல. மதர், வைஷு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும்ல? ஆமாடா மித்ரா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. கண்டிப்பா வைஷு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ மித்துமா, உங்ககிட்ட பொண்ணு சொல்லவே மறந்துட்ட பாரு. நீ ஃபர்ஸ்ட் கூட வா. மதர், எங்க கூப்பிடுறீங்க? நான் போய் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் மதர். எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஓகே? ஐயோ மித்துமா, பசங்க எல்லாம் டெக்கரேஷனை பாத்துப்பாங்க, நீ முதல்ல ஆபீஸ் ரூம் வரைக்கும் வா. ஓகே மதர், அட்லீஸ்ட் பசங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வரேனாச்சும் சொல்லிட்டு வரேன். பாவம் பசங்க நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஓகே மதர், நீங்க ஆபீஸ் ரூம் போங்க, நான் வந்துடுறேன். சரிடா மித்து, சீக்கிரம் சொல்லிட்டு ஆபீஸ் ரூம் வா. ஐயோ, பசங்களா வேற நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் சொல்லணும். ஹாய் மித்து பாப்பா. இவனா? இவன் எப்படிங்க? நீ என்ன பண்ற? நீ கேடினா, நான் மகா கேடிடி. எப்படி என் கண்ணில் படக்கூடாதுன்னு மேடம் சீக்கிரமா கிளம்பி இங்க ஓடி வந்தா எனக்கு தெரியாதா? ஐயோ கடவுளே, ஐயோ அப்படிலாம் இல்ல. இங்க பாரு, இன்னைக்கு என்னால உங்க கூட எங்கேயும் வர முடியாது, அதனாலதான் ப்ளீஸ் நீ கிளம்பு. மித்து பாப்பா ப்ளீஸ் டி, நீ கூட வாடி. நான் அழைச்சு வரேன்னு நான் சொல்லியிருக்கேன்டி, அதனால தாண்டி. நம்ம போயிட்டு ஜஸ்ட் தலையை மட்டும் காட்டிட்டு உடனே வந்துடலாம், ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் இங்க என்னவோ அதை நீ பாத்துக்கோ, ஓகே? ஐயோ கடவுளே, உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு இதை விட முக்கியம் வேற எதுவுமே இல்ல, சரியா? என்னால எங்கேயும் வர முடியாது. நீ உனக்கு கிளம்பு போ. மித்ரா ப்ளீஸ் டி. ஐயோ உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, இன்னைக்கு என்னால கண்டிப்பா நீ கூப்பிடுற இடத்துக்கு வர முடியாது. உனக்கு தயவு செஞ்சு நீ கிளம்பு ப்ளீஸ். இல்லடி, அது சரி ஓகே. சரிடி, இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டோமோ? பின்ன என்ன பண்றது? நானும் எவ்வளவுதான் பொறுமையா சொல்றது, இதுக்கு என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஐயோ கடவுளே. ஐயோ மதர் வேற ஆபீஸ் ரூம் வர சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் அங்க போ. மதர், என்ன விஷயம்? எதுக்கு ஆபீஸ் ரூம் வர சொன்னீங்க? இல்லடா மித்து, ரொம்ப நாளா ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, அவர் இன்னைக்கு நம்ம ஹோம்க்கு வந்திருக்காரு, அதனாலதான் அவர் உனக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு வர சொல்லியிருந்தேன். மதர், புரியல, யாரு? என்னடா மித்து, மறந்துட்டியா? இவ்வளவு மாசமா நம்ம ஹோம்க்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்க அந்த தேவ் சார் யாருன்னு நீயும் வைஷும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? ஆக்சுவலா தேவ் சார் இன்னைக்கு நம்ம ஹோம்க்கு வந்திருக்காரு, அவரை இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டனே. மித்துமா, இவர் தாண்டா தேவ் சார்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நெஞ்சம் பேசுதேவோட 100வது எபிசோடு. ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் நான் வந்து நெஞ்சம் பேசுதே சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. நான் சீரியஸாக இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணப்பையும் சரி, இல்லை இந்த புது சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பையும் சரி, எனக்கு கொஞ்சம் கூட ஹோப்பே இல்லாமல் தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணினேன். ஆனால் எனக்கு நீங்கள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நெஞ்சம் பேசுதேவோட 100வது எபிசோடே நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த ஆதரவு தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பத்தவே பத்தாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னால் இப்போ கூட நம்பவே முடியல 100 எபிசோட் நம்ம வந்துட்டோமா அப்படின்னு. ஆனால் நெஞ்ச பேசுதே 100 எபிசோட் வந்தது உண்மையாகவே என்னால் நம்பவே முடியல. பட் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஏன்னா நீங்கள் எனக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து என்னோட சீரியலுக்கும் என்னோட சேனலுக்குமே கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் மூலமா, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் மூலமா, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்குமே ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி என்னால் நெஞ்சம் பேசுதே 100 எபிசோட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது. எனக்கு தெரியலை இன்னும் எவ்வளோ எபிசோட்ஸ் வந்து இந்த சீரியல் போகும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக சீரியல் வந்து பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 100th எபிசோட எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஆதி தான் வந்து தேவ் அப்படின்ட்டுன்னு. பட் அதை நிறைய பேர் வந்து மறந்துருப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பற்றி ரொம்ப நாளாக வந்து எடுத்துகிட்டே வரல. அதை வந்துட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு வருவேன்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெஞ்ச பேசுகிற சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸில் நீங்கள் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் டெய்லி நம்ம சீரியலை வந்து பார்த்துருங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஹைப் பட்டன் வந்துட்டு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஹைப்பை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.